மேடம், இங்கே தான் நம்ம லாவோட பியூட்டியே இருக்கு. The presumption of innocence is the legal principle that one is considered innocent until proven guilty. ப்ரூவ் ஆகாத வரைக்கும் நீங்கள் கில்ட்டியாக இருக்க முடியாது. மேடம், தேங்க்யூ ஃபார் யுவர் கன்சர்ன். நான் கிளம்புறேன். பிகாஸ் கிரிமினல் ஆன் லூஸ் இஸ் பேட் ஃபார் சேஃப்டி. ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். சார் சார் இப்போதான் ஒரு டிப்பு கிடச்சிருக்கு சார். நம்மளோட 2 சஸ்பெக்ட்ஸை கரோல் பாக் சித்தார்த் ஹோட்டலில் யாரோ பார்த்துருக்காங்களா சார்? சஸ்பெக்ட் இல்லையா, முட்டாள். குற்றவாளின்னு சொல்லு, புரியுதா? ஆமாம், குற்றவாளி சார். ராஜு, உருவசி உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா? நம்ம நிலைமை என்னன்னு புரியுதா உங்களுக்கு? இது மர்டர் கேஸ். மர்டர் நம்பவே முடியல. எவ்வளவு கேவலமான மனுஷன் நீ. இன்னொரு வாட்டி நான் உன்கிட்ட ஏமாற மாட்டேன், புரியுதா? மரியாதையா சொல்லு, பணத்தை எங்க வச்சிருக்க? சார், சூரி ஃபோன் பண்ணுறேன். ஹலோ. சூரி சார், எப்படி இருக்கீங்க? 100 ஆயுசு உங்களுக்கு. இப்போதான் உங்களை பற்றி நாங்கள் பேசிட்டு இருந்தோம். நீ என் ஆயுளை பற்றி கவலைப்படாத. அந்த 3 பேரையும் உயிரோட கொண்டாந்து நீ என்கிட்ட ஒப்படைச்சிட. நான் என் கையாலே அந்த நாய்களை நரகத்துக்கு அனுப்பிச்சிக்கணும். அப்படின்னா ஒன்று பண்ணுங்க, சாயந்தரமாக நீங்கள் டெல்லிக்கு வந்துடுங்க. அங்கே அந்த 3 பறவையும் கூண்டோட உங்களுக்கு கிடைக்கும். நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். என்ன நம்பலன்னா டிவி ஆன் பண்ணி பாருங்க. பணம் எல்லாருக்கும் கிடைக்கும், சேஃபா தான் இருக்கு. ஆனா இங்க இருந்து நம்ம கிளம்பி ஆகணும். என் கட்ட அவுத்து விடுங்க. இந்த இடம் சேஃப் இல்ல. வாய மூடு, வாய மூடு. உன்னை நம்ப முடியாது. போன் பண்ணி பணத்தை யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கியோ அவனை வர சொல்லு, புரியுதா? நான் சொல்றது கேளு. நீ உண்மையை சொல்லு. கூட இருக்கலாம்ல. ரூம் நம்பர் 306 சார். வாங்க. கொஞ்சம் பேர் படியேறி போங்க, கொஞ்சம் பேர் கீழே லாக் பண்ணுங்க. போங்க. Go from there now. அந்த பக்கம். ராஜு, இவளுக்கு கொஞ்சம் புரியவே சொல்லிட்டு தான் இருக்கு. பணம் எங்கேயும் போகாது. நாம சிட்டியை விட்டு போயே ஆகணும். போலீஸ் நம்மள தேடிட்டு இருக்கு. போய் சொல்லு. அந்த ஒண்ணு நம்பர் ஃப்ராட். நீ உன்னை நம்ப மாட்டேன். என்ன போலீஸ்? இவர் சொன்னது உண்மைதான். ஒரு நிமிஷம் இருங்க. பாத்ரூமை செக் பண்ணுங்க. பெரிய சம்பவம் செஞ்சு இப்படி மாட்டிக்கிட்டோமே. நம்ம தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லைண்ணே. ஒரே ஒரு வழி இருக்கு. காலையில் ரூமை காட்டி உசுரை வாங்குறானுங்க. எங்கே போய் தொலைஞ்சானுங்கன்னு தெரியல. ஏமா இங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னேன். இங்கே பார்த்தா எவனும் தங்குற மாதிரி தெரியல. சார் 2 பேரும் மேலே தான் வந்தாங்க. அவங்க கீழே போனது யாரும் பார்க்கல சார். டிவியில் வந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் என் கவனம்லாம் அவங்க மேலே தான் சார் இருந்தது. வினோத், எல்லா ரூமையும் செக் பண்ணு. சார், ஏய், எல்லா ரூமையும் செக் பண்ணுங்க. சார், இந்த கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க சார். திறக்க மாட்டானுங்க. கதவை திறங்க. போலீஸ் என்கொயரி. நீ இந்த பக்கம் வா. திறக்க மாட்டானுங்களா? ஐயோ, முடியல. ஐயோ, என்னால முடியல. நம்ம இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னே தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணும் இல்ல. இரு. சரிங்க, ஒரு பெருசு இருக்கு. மண்டைய கண்டையே போட்டானா? இத வர. ஐயா, பெரியவரே, அட எந்திரிங்க. ஏயா, கதவு உடையிற அளவுக்கு தட்டிக்கிட்டு இருக்கோம். காது கேட்கலையா? யாரு? ஸ்பீக்கர் அவுட்டா? ரிசீவர் இங்க இருக்கு சார்.
இந்தாங்க இது எப்பவும் காதுல மாட்டி வச்சுக்கோங்க. வா. புரியுதா? அதை கழட்டாதீங்க. பெரியவர் எங்க போறீங்க? வெளியே வேலை இருக்கு. வாங்க. ஓவர். என்ன? எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன் சார், எங்கேயுமே இல்லை. அந்த ரூம் எல்லாம் நல்லா செக் பண்ணுங்க, அவங்க தப்பிச்சிடக்கூடாது. யார் அது? நான் பாத்ரூம்ல இருக்கேன். மேடம் கதவை தரங்க, போலீஸ் செக்கிங் நடக்குது. சொன்னேன்ல நான் பாத்ரூம்ல இருக்கேன், இப்ப திறக்க முடியாது. ரேகாஜி இங்க உள்ள லேடிஸ் இருக்காங்க, செக் ஓகே பண்ணுங்க. சார். இத பாருங்க, நீங்க எல்லாம் என் கூட வாங்க. மேடம் கதவு தரங்க, செக் பண்ணணும்.